எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நமது மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் என்பது நமக்காக இறைவன் தர நாடி இருக்கக்கூடிய நன்மைகளாகும். அந்த நன்மைகளை பற்றிய இறைவனின் அறிவிப்பு தான் நம்முடைய மனதின் விருப்பங்கள். விருப்பங்கள் என்றாலே நன்மைகள் தான். நம் அனைவரின் மனதிலும் நம்முடைய நன்மையான நாளைய வாழ்க்கைக்கான விருப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதாவது அது நிகழும் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். உலக அறிவின் அடிப்படையிலான கணக்குகளை போட்டு அதனை சந்தேகப்பட்டு விடக்கூடாது. ஏனெனில் அதனை நமக்குள் அறிவித்திருப்பவன் இறைவன். அவன் படைப்பாளன், புதிதாக படைக்கக்கூடியவன், முன்மாதிரியின்றி படைக்கக்கூடியவன், அனைத்து படைப்புகளின் மீதும் பேராற்றல் உள்ளவன். ஆக நம்முடைய மனதில் இருக்கும் நாளைய வாழ்விற்கான நன்மைகளை, அதாவது நம்முடைய மனதின் விருப்பங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவைகளை போற்றி பாதுகாக்க வேண்டும். நமக்கு வேண்டியதை இறைவன் தர நாடி இருக்கின்றான். அதை நமக்கு இறைவன் அறிவிக்கின்றான். அந்த விருப்பங்கள் என்பவை இறைவன் புறமிருந்து நமக்குள் இறங்கி இருக்கக்கூடிய நற்செய்தி ஆகும். எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு மனிதருக்கும் நற்செய்தி சொல்லிவிட முடியாது. அதற்கான தகுதி எந்த ஒரு மனிதருக்கும் இல்லை. ஏனெனில் நாம் யாவருமே படைக்கப்பட்டவர்கள்தான், படைப்பவர்கள் இல்லை. இறைவனே படைப்பாளன். நற்செய்தி என்பது நமக்கான நன்மைகள் புதிதாக படைக்கப்படவிருப்பது பற்றியது. நமக்கு வேண்டியது இதுவரை இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கவில்லை. படைக்கப்பட்ட ஒன்றை நாம் வேண்டுவது ஆசையாகும், விருப்பம் அல்ல. படைக்கப்பட்ட ஒன்றை அல்லது அதை போன்ற ஒன்றை நாம் வேண்டுவது என்பது விருப்பமாகாது. அதனை விருப்பம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதனை நிச்சயமாக இறைவன் நம்முடைய மனதில் இறக்கி வைத்திருக்க மாட்டான். ஆசைக்கும் விருப்பத்திற்குமான வேறுபாட்டை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம் மனதில் இறக்கி வைத்திருப்பது விருப்பங்கள். அது நமக்காக அவன் புறத்திலிருந்து புதிதாக படைக்கப்படவிருப்பதை பற்றியது. இது நிச்சயமாக நமக்கான நற்செய்தி ஆகும். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் நமக்கான மகத்தான நற்செய்தி நம்முடைய இறைவனிடமிருந்து. அதனை நாம் ஒவ்வொருவரும் முழு மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விருப்பங்கள் குறித்து சந்தேகம் எழவே கூடாது. அறவே சந்தேகம் என்பது வேண்டாம். அவநம்பிக்கை வேண்டாம். முக்கியமாக அவசரம் வேண்டாம். பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். பொறுமையாக இருப்பதற்கான உதவியை இறைவனிடம் நாம் வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பது இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் முக்கியமானதாகும். இவ்வழிமுறையில் நாம் உறுதியாக அமைய வேண்டும். இந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா என்பதை எப்படி நாம் அறிவது? நம்முடைய மனதில் நாளைய வாழ்க்கையை பற்றிய எந்த விதமான கவலையோ பயமோ இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையின் மூலம் அதனை நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வாறு கவலையும் பயமும் நாளைய வாழ்க்கை குறித்து நம்முடைய மனதில் இருந்து கொண்டிருக்குமானால் நாம் நமக்கான நற்செய்திகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவனை நம்பவில்லை, அவனுடைய வல்லமையை நாம் நம்பவில்லை, இறைவனை கண்ணியப்படுத்தவில்லை என்பதே அதனுடைய அர்த்தமாகும். உலகத்தினுடைய காரண காரிய கணக்குகளும் நம்முடைய அறிவின் ஆதிக்கங்களும் நமக்காக இறைவன் நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் தவறும்படி செய்துவிட்டது. இது நிச்சயமாக பெரும் நஷ்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நஷ்டத்தை உலக வாழ்வின் பொருள்களை கொண்டும் மனிதர்களின் உதவிகளை கொண்டும் ஈடுகட்டவே முடியாது. நமக்கான நன்மைகள் இறைவனால் புதிதாக படைக்கப்பட்டால் ஒழிய நமக்கு நிச்சயமாக எந்த நன்மையும் இல்லை. எனவே நம்முடைய அவநம்பிக்கையை கொண்டு நமக்கான நன்மைகளை நாம் தவற விட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். என் இறைவனே, எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு உதவி செய்வாயாக என்பது நம்முடைய பிரார்த்தனையாக அமையட்டும். வாழ்க்கையினுடைய சோதனை காலங்களில் சோர்ந்து போய் விடாதீர்கள். விருப்பங்கள் என்ற இறைவனுடைய நற்செய்தி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த நற்செய்திகளை இறைவன் நமக்கு நெருக்கமாகவே இறக்கி வைத்திருக்கின்றான். நம்முடைய உள்ளத்தில் அது இருக்கிறது. எங்கும் அதனை தேடி போய் அலைந்து அதனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே விருப்பங்கள் எனும் நமக்கான இறைவனுடைய நற்செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதில் உறுதியாக நிலை பெறுவோம். நாம் கவலைப்பட்டு கொண்டும் தோல்விகளில் துவண்டு போய் இருக்கும்போதும் வலி வேதனைகளில் இருக்கும்போதும் யாரோ ஒருவர் நம்மிடம் வந்து கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும், நாளை நன்மையாக இருக்கும்,
சுகமான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்று சொல்லும்போது நம்முடைய மனதில் ஒரு ஆறுதல் தோன்றும் தானே. அதை சொன்ன மனிதரை நாம் கண்ணியப்படுத்துவோம் தானே. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களில் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பது தானே. அதனைத்தானே முதன்மையாக நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த மனிதர் அதனை நினைவூட்டுகிறார், அவ்வளவு. நிச்சயமாக அது நன்மையான காரியம்தான். ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்தின் உணர்வை மறந்து விட்டிருப்பது தான் தவறானது. இறைவனுடைய அந்த செய்தியை மறந்து விட்டிருப்பது தான் தவறானது. ஒரு மனிதரோ ஒரு புத்தகமோ ஒரு ஆன்மீக குருவோ உங்களுக்கு நற்செய்தி சொல்லுவதில்லை, அவர்கள் நினைவூட்ட மட்டுமே செய்கின்றார்கள். உங்கள் இறைவனே உங்களுக்கு உண்மையான நற்செய்தியை சொல்லுகின்றான். ஆனால் மனிதர்களில் சிலரோ அந்த புத்தகத்தை படித்ததனால்தான், அந்த மனிதர்தான், அந்த ஒரு குருவின் அறிவுரை தான் என்னை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு அழைத்து சென்றது என்று வாய்க்கூசாமல் சாட்சியம் சொல்லி இறைவனை மறுக்கின்றார்கள், மறக்கின்றார்கள். அறிவும் மனிதர்களை பெருமைப்படுத்தும் போலி ஆன்மீகமும் அவர்களை பெரும் அறியாமையில் மூழ்கச் செய்திருக்கின்றது. இறைவன் நாடினாலன்றி அவர்கள் நிச்சயமாக பெரும் நஷ்டவாளிகளே. யார் ஒருவரின் நற்செய்தியை விடவும் நம்முடைய இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இறக்கி வைத்திருப்பதே மேலானதாகும். அதனை நாம் ஏற்றுக்கொள்வோம், அதில் நிலை பெறுவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவனிடம் உதவி தேடுவோம். இறைவன் நமக்காக நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை, வெற்றியான அந்த வாழ்க்கையை நிச்சயமாக நாம் அடைந்து கொள்வோம். என்றென்றும் நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் ஒருவனே போதுமானவன்.